அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது மாதராய் பிறப்பது. 8/5/1965 ஆண்டு கேரள மாநிலத்தில் உள்ள இடுக்கி மாவட்டம் தொடுபுழாவில் பிறந்தார். அவரவர் பாதையில் அவரவர் ஓட வேண்டும், அதுவே தடகளம் என்னும் பொன்மொழிக்கேற்ப சிறு வயது முதல் தடகள விளையாட்டு மூலம் ஈர்க்கப்பட்டார். புகழ்பெற்ற தடகள விளையாட்டு வீராங்கனையான PT உஷா மற்றும் MD வல்சமா ஆகியோருடன் கோட்டயத்தில் உள்ள விளையாட்டு பிரிவில் சேர்ந்தார். ஒவ்வொரு மனிதரின் வாழ்விலும் திறமைகள் உருவாவதில்லை, அவர்களால் உருவாக்கப்படுகிறது என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் NIS பயிற்சியாளர் PJ தேவாசியா அவர்களின் வழிகாட்டுதலை பெற்று தன் திறமைகளை வளர்த்து கொண்டார். இந்திய அணி சார்பில் 4 ஒலிம்பிக் மற்றும் 3 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று விளையாட்டுத் துறையில் முத்திரை பதித்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற முண்டாசு கவிஞரின் வரிகளை மெய்ப்பிக்கும் வகையில் 1984 ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் பெண்களுக்கான 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் இந்திய பெண் வீராங்கனை என்ற சாதனையை படைத்தார். நாடென்ன செய்தது எனக்கு என்று கேட்காதே, நான் என்ன செய்தேன் நாட்டிற்கு என உன்னை நீயே கேட்டுக்கொள் என்றார் அறிஞர் கென்னடி. அவர்களின் பொன்மொழிகளை உண்மையாக்கும் வகையில் 14 ஆண்டுகளாக 800 மீட்டர் தடகள போட்டியில் தேசிய அளவில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்று சாதனை படைத்தார். நம் தேசத்திற்காக சர்வதேச போட்டிகளில் 75 முறைக்கு மேல் கலந்து கொண்டு பெரும் சாதனையை படைத்தவர் இவராவார். ஜகார்த்தாவில் 1985 ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக 6 ஆசிய தடகள போட்டிகளில் பங்கேற்ற முதல் தடகள வீராங்கனை என்ற பெருமையை பெற்றவர் இவராவார். 1989 ஆண்டில் தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற ஆசிய டிராக் அண்ட் ஃபீல்ட் மீட் அவரது வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்களில் ஒன்றாக இருந்தது. அப்பொழுது கர்ப்பிணியாக அவர் இருந்த போதிலும் 800 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் பங்கேற்று சீனாவின் சன்சுமேவிற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தை பிடித்தார். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற உண்மை மொழிக்கு ஏற்ப ஊக்க மருந்து சோதனை மூலம் சன்சுமே தோல்வி அடைந்த காரணத்தினால் அவர் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார். 1992 ஆண்டில் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய அணிக்கு தலைவராகவும் செயல்பட்டார். அதே ஆண்டில் பார்சிலோனா ஒலிம்பிக்கில் இந்திய தேசிய கொடியை ஏந்திய முதல் இந்திய பெண்மணி என்ற வரலாற்றை படைத்தார். இதுவரை ஆசிய தடகள போட்டிகளில் பங்கேற்று 7 தங்கம், 6 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை பெற்று நம் இந்திய திருநாட்டிற்கு பெருமை தேடி தந்துள்ளார். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்பதற்கு ஏற்ப பற்பல விருதுகள் இவர் கரங்களை முத்தமிட்டன என்றால் அது மிகையாகாது. 1984 ஆண்டில் நம் இந்திய அரசால் அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது. 1991 ஆண்டு சீன அரசால் விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்ததற்கான சீன ஊடகவியலாளர் விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. 1996 ஆண்டு பிர்லா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 1998 ஆண்டு இந்தியாவின் 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது இவர் கரங்களை அழகு பார்த்தது. 3 முறை வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றும் ஒரு மகத்தான சாதனையாளராக இன்று வரை திகழ்ந்து வருகிறார். இத்துணை புகழ்ச்சிகளுக்கும் ஒளி விளக்காக விளங்கும் அந்த பெருமைக்குரிய நபர் திருமதி ஷைனி வில்சன் அம்மையார் அவர்கள் ஆவார். சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடி இளைப்பாரிடுமோ என்னும் வைர வரிகளுக்கு ஏற்ப சாதனைகளுக்கெல்லாம் மணி மகுடம் சூடி திகழும் திருமதி ஷைனி வில்சன் அம்மையார் அவர்களை நம் பாரதிதாசனார் கல்வி குழும விருது வழங்கும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நாங்கள் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தடைகளை உடைத்தெறிந்த தங்கத் தாரகையே, விளையாட்டில் வீறுநடை போட்ட வீர மங்கையே, ஒலிம்பிக்கில் இந்திய தேசத்தின் பெருமையை ஒளிரச் செய்த அக்னி சிறகே, தற்போது இந்திய உணவுக் கழகத்தின் மேலாளராக பொறுப்பு வகிக்கும் அம்மையார் அவர்களே,
திருமதி ஷைனி வில்சன் அவர்களே, நீங்கள் எங்கள் பாரதிதாசனார் கல்வி குழும விருது வழங்கக்கூடிய விழாவிற்கு சிறப்புரை தருமாறு அன்போடு உங்களை கரவொலி கொடுத்து வரவேற்கின்றோம். வாருங்கள், சிறப்புரை தாருங்கள்.